வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் நிறைய பிரிவுகள் கீழே தமிழக அரசு 17 கடுமையான நிபந்தனைகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வெளியிட்டப்பட்டுள்ள புதிய வழிகாட்டுதல்கள் மற்றும் அதில் உள்ள கடுமையான கட்டுப்பாடுகளை இந்த தகவல் விளக்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகள் அளித்த உறுதிமொழிகளுக்கு மாறாக தள்ளுபடி தற்பொழுது மாறியுள்ளது. 17 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது என்றும், ஆதார் மற்றும் குடும்ப அட்டை அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும், குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பெற்ற கடன்கள் மற்றும் முறையான ஆவணங்கள் கொண்ட வேளாண் நகை கடன்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நிபந்தனைகள் தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் மற்றும் விவசாயிகள் தமிழகம் முழுவதும் இந்த எதிர்ப்பு போராட்டம் வாயிலாக வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த செய்தி தொகுப்பு இந்த அரசின் புதிய அரசாணை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது விரிவாக பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடியும் 17 வாக்குறுதிகளும் ஒரு விரிவான வாக்குறுதி. சுருங்கி போன வாக்குறுதி கடன் தள்ளுபடி ஒரு முரணான பயணப்பாதை. தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே போனால் 50% தள்ளுபடி. முதல் அறிவிப்பில் 50,000 குறைவான கடன்கள் தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 5,000. தற்பொழுது 75,000 குறைவான கடன்களுக்கு 75,000, 5 ஏக்கருக்குள்ளனா 75, அதுக்கு மேலே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போனாலும் சரி, இந்த 75,000 ரூபாய்க்கு மேலே போனாலும் சரி 35,000 தள்ளுபடி. ஆனால் இந்த 17 வகையான கட்டுப்பாடுகளுடன் இதை செயல்படுத்துவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கால வரம்பு, எந்த கடன்களுக்கு எந்த தள்ளுபடி பொருந்தும் அப்படின்றது தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மே 1லேருந்து 2025க்கு முன்னர் இந்த கடன் திட்டம் வாங்கியிருந்தீங்கன்னா இது பொருந்தாது. மே 1, 2025லேருந்து பிப்ரவரி 28, 2026 இந்த 10 மாதங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். முதல்ல பார்த்திங்கன்னா காலக்கெடு தலை முடிஞ்சு போச்சு. டைம்லைன் ட்ராப்பு, அடையாளம் மற்றும் குடும்ப வரவு, நேரடி தகுதி நீக்கங்கள், நில உரிமையாளர் தடை, நகைக்கடன் சிக்கல்கள், நிர்வாக நடைமுறை முட்டுக்கடைகள். இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6 இது ரிஸ்ட்ரிக்டட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 17 வகையான அந்த கட்டுப்பாடு அப்படின்றத விரிவாக போட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா அடையாள அட்டை, ஆவண சிக்கங்கள், பயனாளிகளின் வடிகட்டி அப்படின்றத கூட குறிப்பிட்டு சொல்ல முடியும் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. தடை 1, செக் பாயிண்ட் 1 காலக்கெடு. மே 1, 2025லேருந்து பிப்ரவரி 28, 2026 வரைக்கும் தான் இது தள்ளுபடி ஆகும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. குடும்பம் மற்றும் தனிநபர் கட்டுப்பாடு அடுத்து செக் பாயிண்ட், ஒரு குடும்பத்திற்கு ஒரு தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடையாளம் மற்றும் குடும்ப வரவுகள், இது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் ஆதார் அட்டை, விவசாயி ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு வங்கிகளிலோ அல்லது சங்கத்திலோ பலர் கடன்கள் பெற்றிருந்தாலும் ஆதார் அடிப்படையில் ஒரு கடன் மட்டும்தான். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் தனித்தனியே பயிர் கடன் பெற்றிருந்தாலும் ஒரு கடன் மட்டும்தான் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. செக் பாயிண்ட் 3 அடுத்து தடை 3, யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காது. கட்டுப்பாடு 11 மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர்கள், கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள், அவர்களது குடும்பங்களுக்கு இது தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு நிறுவனங்களில் நிர்வாக குழு உறுப்பினர்கள், அவர்களின் குடும்பங்களுக்கு தள்ளுபடி இல்லை. அரசு ஊழியர்கள், கூட்டுறவு ஊழியர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் யாருக்குமே இதில் தள்ளுபடி கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா விதி 4, இதில் தடை 4 அப்படின்னா நில உரிமையாளர். நில உரிமையாளராக இருந்தால் உண்மையான உரிமையாளர் அந்த நிலத்தின் பெயர் கடன் பெற்றிருந்தாலும் குத்தகை விட்டிருந்தாலும் அவருக்கு தள்ளுபடி பொருந்தாது. வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாக நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்பவர் சிறு அல்லது குறு விவசாயிகளாக வகைப்படுத்தப்பட்டிருந்தால் தள்ளுபடி முழுமையாக குத்தகைக்காரருக்கே வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. வேளாண் நகை கடன்களுடைய முட்டுக்கட்டைகள் அடுத்து தள்ளுபடி தடை 5, இது வேளாண் சார்ந்த நகை கடன்களாக பட்டா செட்டு அடங்கல் இணைக்கப்பட்டுள்ளதா, தங்கத்தின் தரம் மற்றும் உரையாக இருக்கா, இருந்தால் விதிமுறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நகையின் எடையும் குறைவு, தரம் குறைவு, நில ஆவணங்கள் இல்லாவிட்டால் தள்ளுபடி கிடையாது. வேளாண் தராத நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அடுத்து தடை 6, நிர்வாக தாமதங்கள், வங்கி செய்யும் பிழைகளுக்கு விவசாயிகள் தண்டனை கட்டுப்பாடுகள். வங்கி காசு கடன் வரம்பு மீறினால் கட்டுப்பாடு. மாவட்ட மற்றும் கூட்டுறவு வங்கியால் அனுமதிக்கப்பட்ட மாசு கடனிலிருந்து தொகை
பெறாமலோ அல்லது அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக விவசாயிக்கு வாங்கி கடன் வழங்கியிருந்தால் அந்த கடன்கள் தள்ளுபடிக்கு வராது. காலதாமதமான ஆவணங்கள் இணைப்பதிவாளர் சமைக்கும் சரிபார்ப்பு குழுவிற்கும் சங்கம் உரிய காலங்களில் சமர்ப்பிக்க தவறினால் கடன்கள் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சங்கத்தின் தாமதம், காசு வரம்பு கடன், விருப்பமுன்மை சான்று, புதிய கடனுக்கு தகுதி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தள்ளுபடி ஆகாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதிகாரிகளின் மெத்தனமும் சங்கத்தின் பிழைகளும் நேர்மையான விவசாயிகள் கடன்கள் ரத்தாகும், பயிர்க்கடன் பெற்றவர்கள் கட்டுப்பாடு தானாகவே போயிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அதாவது 75,000க்கு கீழே உள்ள விவசாயிகளுடைய கடன்கள் மட்டுமே தள்ளுபடி, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தள்ளுபடி, குறிப்பிட்ட தேதிக்குள் கடன் பெற்றவர்கள், சிட்ட அடங்கல் போன்ற ஆவணங்கள் சரியாக உள்ளவர்கள், முன்கூட்டிய கடனை அடைக்காதவர்கள், இதெல்லாம் இருந்தால் அந்த 17 நிபந்தனைகளும் அவங்களுக்கு தள்ளுபடியாக ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கூட்டுறவு நிறுவன ஊழியர்கள், ஒரே குடும்பத்துடைய ஒரே ரேஷன் கார்டு, புதிய கடன் பெறும் தகுதி, ஏற்கனவே செலுத்திய கடன்கள், நகையின் தடை மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், குத்தகை விவசாயிகள், சுய விருப்பத்தின் பேரின் விலகல், பயிர்க்கடன் தள்ளுபடி பெற விரும்பும் இல்லாதவர்கள் அதற்கான உறுதிமொழி சான்றை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் மாநிலம் தழுவிய தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன சொன்னீங்க, வெடிக்கும் விவசாயிகளுடைய போராட்டம் இப்போ செய்திருக்கீங்களே என்ன அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. வாக்குறுதி மீறல் 17 கட்டுப்பாடுகளால் பெரும்பான்மையான ஏழை விவசாயிகளுக்கு திட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மாநிலம் தழுவிய கொந்தளிப்பு எல்லாமே ஏற்பட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்கிட்டுருக்காங்க. தகுதியுள்ள கடன்களை கூட ரத்து செய்யாமல் விவசாயிகளின் மனதை ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நோக்கடித்துள்ளது. தொடர்ந்து போராட்டங்கள், விவசாயிகள் இழைக்கப்படும் இந்த அநீதியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதை செய்யுங்கள் அல்லது பதவி விலகுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பதாகைகளோட போராட்டங்கள் எல்லாமே இருக்குது. இது தள்ளுபடியா அல்லது ஏமாற்று வேலையா அப்படின்றதையும் இப்போ அவங்க கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. வாக்குறுதிகள் சுருங்கிவிட்டன, கட்டுப்பாடுகள் அதிகரித்து விட்டன, உண்மையான பயனாளிகள் வடிகட்டப்பட்டுவிட்டனர். ஜோசப் விஜய் தலைமையிலான இந்த அரசின் 17 நிபந்தனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.